ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த இரவிலும் கூட நாங்க உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அப்பா, உமது அடியானுக்காக, ஊழியக்காரருக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். நீர் அவரை ஆயத்தப்படுத்தி அப்பா அவருக்கு நீர் கற்றுக் கொடுத்து எங்களுக்கு ஒரு போதகனாய் நீர் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிறபடினால இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். விசேஷமா ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஜனங்களுக்கு அப்பா உடைய வார்த்தையை எடுத்து செல்லும் போதகனாய் ஆசீர்வாதமாய் இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். இதனால நம்ம 6வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அடிப்படை சத்தியத்திலிருந்து சிர்ஷிப்பிலிருந்து வந்து மீட்புக்குள்ளாக கடந்த வாரம் வந்தோம். இந்த நாள்ல நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக 2 ஆதாமுகளை குறித்து எடுக்க போகிறேன் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது 6வது பகுதி. இதுல கொடுத்திருக்கிறேன். 1ஆம் ஆதாம் 2ஆம் ஆதாம் யார் யார்? நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களும் இருக்கலாம். அதனாலதான் இதை உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2 ஆதாமுகள் வேதத்துல 2 ஆதாமை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் ஆதாம், 2ஆம் ஆதாம். இந்த 2 பேரையும் குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சிருஷ்டிப்புல சரீரம்னா என்ன, ஆவின்னா என்ன, ஆத்துமான்னா என்ன, சிருஷ்டிப்புல சரீரம் எங்கிருந்து வந்தது, மண்ணிலிருந்து உண்டானவன், மாம்சத்துக்கும் ஆவிக்கு விரோதமான உள்ள பகை, இவைகளெல்லாம் குறித்து விளக்கமா பார்த்தோம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று. இதனால அதே சத்தியத்தின் அடிப்படையில மீண்டும் அதை தொடர்ந்து போகிறோம். கடந்த வாரங்கள்ல மீட்பு என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். ஏன்னா மீட்பு எப்படி வந்தது? அப்போ யோவான் ஸ்நானகன் வருவதை பார்த்து சொன்னாங்க, இந்த பாருங்க, இதோ உலகத்தின் பாவத்தை யோவான் ஸ்நானகன் சொல்றான், இயேசு வரும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அதுவரை அவங்களுக்கு தெரிந்தது ஆட்டுக்குட்டி என்பது தங்களுக்காக பலியிடப்படுகிற ஒரு ஆடு. நான் திடீர்னு யோவான் வந்து போன வாரம் விளக்கம் கொடுத்தேன். ஒரு மனிதனை பார்த்து ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை வந்தான் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறார். அது எப்படி சுமந்து தீர்த்தார் என்பதை குறித்து பார்த்தோம். தகன பலிபீடம், பலிபீடத்துக்கு முன்பாக ஆடை கொண்டு வந்து தலையில கையை வைத்து பாவங்களை அறிக்கையிட்டு ஆசாரியன் அந்த இரத்தத்தை கொண்டு போய் இந்த பலிபீடத்துல உள்ளே கொண்டு போய் மகா பரிசு தலத்துல இருக்கக்கூடிய அந்த பெட்டியில, உடன்படிக்கை பெட்டியில போய் அந்த இரத்தத்தை தெளிப்பான் என்பதை குறித்து பார்த்தோம். இது பாவ நிவர்த்தியின் நாள். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு பாவ நிவர்த்தி எப்படி செய்யப்படும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த பெட்டி, இந்த மூடிக்கு பேர் தான் கிருபாசன மூடி, கப்பரோத் என்று சொல்லுவார்கள் எபிரேயத்துல. கிருபாசனம் இங்கதான். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செல்லும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை போக கடவோம். இவளெல்லாம் நான் விளக்கமா போன வாரம் குறித்து பார்த்தேன். தொடர்ந்து பார்த்தோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். மேலும் பவுல் கலாத்தியர்ல எழுதும் பொழுது நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று 6ஆம் அதிகாரத்துல எழுதுகிறார். அதையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். நான் கீழே இருக்கும்போது உலகம் சிலுவையில் இருக்க வேண்டும். அதே மாதிரி உலகம் கீழே இருக்கும்போது நாம் உலகத்திற்கு மறித்தவர்களா இருக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். போன வாரம் அதை எடுத்தேன். நீங்க ஆக்டிவா இருக்கும் பொழுது உலகம் உங்களுக்கு செத்ததா இருக்கணும். உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள், உங்களை தூண்டி இழுக்கிற இச்சைகள் எல்லாமே உங்களுக்கு மறித்ததாக இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டதா இருக்க வேண்டும் ஒன்று. அல்லது உலகம் உங்களை இச்சையை இழுக்கும் பொழுது நீங்க செத்து போனவர் எப்படி செத்த பிணத்திற்கு உணர்ச்சி கிடையாதோ, உணர்ச்சியற்ற பிண்டமாக இருக்குமோ, அதே போல நாமும் இந்த உலகம் நம்மை தாக்க முடியாதபடிக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆனா இந்த நாளைக்கு நாம் பார்க்க போகிறது 1ஆம் ஆதாம், அடுத்தது 2ஆம் ஆதாம். இந்த 2 ஆதாமுகளை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். சீபு 45 பார்த்தீங்கன்னா அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நல்ல கவனிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பிந்தின ஆதாம்.
ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்ப இங்க ரெண்டு ஆதாம்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன். ஏன் மண்ணிலிருந்து உண்டாவன்? அதனுடைய விளக்கங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இதை வாசித்து விட்டு போலாம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. தொடர்ந்து பாத்தீங்களா, மேலும் மண்ணாவுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார். அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. நல்ல கவனிங்க, இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. இது அழிந்து போகக்கூடிய சரீரம். தொடர்ந்து சொல்றாரு, இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். எது? இந்த சரீரம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக ஒழுங்கப்பட்டது என்ற எழுதுகிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் பயப்படுகிற பிரயாசம் விருதாவா இராத என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. இந்த முதலாம் ஆதாம் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். மண்ணானவன் அந்த மண்ணுக்குரிய சாயல் தான் அவனுக்கு இருக்கும். தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கினார். முதலாம் ஆதாம். இரண்டாம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் இந்த முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டான மனிதனுக்கு முடிவு கட்டி இரண்டாவது ஆதாம் வந்தவன். இரண்டாவது ஆதாம் மண்ணானவர். ஏன்? மண்ணுக்குரிய சாபம் தான் மட்டும் இருக்கும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மண்ணான மனிதனை கொண்டு போய் ஆதாமுடைய சந்ததியில பிறக்கிற எல்லாருமே பாவத்துல தான் இருப்பாங்க. நீங்க சின்ன பிள்ளைகளை கவனிச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளா தான் இருக்கும். அதுகள்ட்ட சின்ன சின்ன இப்போ ஒரு உதாரணத்திற்கு அம்மா சொல்றாங்க, சின்ன குழந்தையா இருக்கும், அதை எடுக்காத, எடுத்தா நான் அடிப்பேன் அப்படின்னு. எடுக்கிற நேரத்துல அம்மா வந்துட்டாங்கன்னா டக்குன்னு மறைக்கும். யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை இந்த பாவங்கள்லாம். ஏன்னா என்னுடைய தாய் இந்த பாவத்துல கற்பம் தெரித்தாள். நம்மளுக்குள்ளாக இந்த பாவம், இந்த முதலாம் ஆதாமில இருந்து நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிற பாவம் இது. இது இன்பான் நேச்சர். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதனாலதான் தேவன் இரண்டாவது ஒரு ஆதாமை அனுப்பினார். இந்த மண்ணிலிருந்து வந்த ஆதாம் மண்ணுக்குரிய சோபங்களை உடையவன். இந்த மண்ணு அது அழிவுக்குரிய சரீரம். மாம்சமும் ரத்தமும் இதை சுதந்திரிக்காது, இது அழிவுள்ளது. அதனாலதான் இந்த மண்ணிலிருந்து உண்டான மனிதனை கொண்டு போய் நாம என்ன செய்கிறோம்? சிலுவையிலே அறைந்து விடுகிறோம். கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். பழைய மனிதனையும் கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள்லாம் நிறைய லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்திருந்தேன். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் இப்பொழுதும் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நல்ல கவனிங்க, இப்ப கிறிஸ்துவுடனே நீ மரிச்சாச்சு, சிலுவையில இருக்க. உன்னுடைய பழைய மனிதன், பழைய சுவாபம், பழைய இச்சைகள், பழைய கேரக்டர். ஆனா நான் இப்போ மாம்சத்தில் தான் பிழைத்திருக்கேன். ஆனா எப்படி நான் பிழைத்திருக்கிறேன்னா, கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலம். என்ன விசுவாசம்? நான் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் அவரோடு உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவனே அறையப்பட்ட அந்த பழைய மனிதனுக்கு பழைய சுவாபம் வரக்கூடாது. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவன் இருப்பான், கிறிஸ்தவனா இருப்பான், கேட்டா கிறிஸ்தவன் தான், ஆனா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தகாத வார்த்தை. அறகுறையா சிலுவையில மரித்து இருக்குது. பழைய சுவாபங்கள் அடக்கம் பண்ணப்படல. எதுக்கு நம்ம பழைய சுவாபத்தை கொண்டு போய் அடக்குகிறோம்? அதான் ஞானஸ்நானம். பழைய மனிதனை மண்ணுக்குள்ள பூத்துறதுதான்.
அதுதான் அடக்கம் பண்ணுகிறது, அடக்க ஆராதனை. இப்ப நீ பிழைத்திருக்கிறது நீ இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, தேவனுடைய குமாரன் மேல் வைத்து வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஆனா சொல்ற 2ஆம் மனிதன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? மண்ணில இருந்து ஒரு மனுஷன் உருவாக்கினார். அது ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. அப்ப 2வது என்ன செய்கிறார்? அந்த மனுஷனை திரும்பியும் உயிர்ப்பிப்பதற்கு, புதுப்பிப்பதற்கு வானத்திலிருந்து ஒரு மனிதனை அனுப்புகிறார். அது கர்த்தர். இந்த 1ஆம் மனிதனுடைய சந்ததி எப்ப முடியுது தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணுகிறாரு. அதோட இந்த 1ஆம் ஆதாம் முடிகிறார். 2வது ஆதாம் எப்பன்னா அவர் உயிர் தெழுந்து வருகிறாரு வானத்திலிருந்து. அப்பந்தான் 2வது கர்த்தர். 2க்கு வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். 1ஆம் ஆதாம், 2ஆம் ஆதாம். 1ஆம் ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர், மண்ணுக்குரிய சாபம். 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இது முந்தின மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது ஆதாம் 2ஆம் மனுஷன் அல்லது வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவருக்கு பேரு. 1ஆம் ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் எழுதியிருக்கிறது. ஆனா 2வது ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்படின்னா என்ன? நீ அவரோடு கூட மரித்து உன்னை உயிர்ப்பிக்கிறார். ஏன்னா அவர் உயிரோட வந்துட்டாரு, பாத்தீங்களா? அவர் உயிரோட வந்ததுனால அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் பொழுது அவருக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களுக்குள்ளாக வந்துவிடும். அப்பதான் நீங்க கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய ஆவியை விடவன். நான் என் பேரு ஜேம்ஸ், பீட்டரு அப்படின்ன உடனே நான் கிறிஸ்டியன் கிடையாது. பேர் வைக்கிறதுனாலயோ சிலுவை போடுறதுனாலயோ இல்ல. நீ இயேசுவோடு கூட மரித்து இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய சரீரம் இருக்கு, ஜென்ம சரீரம் இருக்கு பாருங்க. இது ஜென்ம சரீரம், பழைய சாபம் உள்ள சரீரம். இந்த ஜென்ம சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும், இயேசுவோடு மரிச்சிடணும். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு இது ஜென்ம சுவாபங்க, என்ன விட்டு போகாது. அவன் நீ பரலோகத்துக்கும் போக மாட்டா ஜென்ம சுவாபத்தை வச்சுக்கிட்டு இருந்த. அது ஜென்ம சரீரம், பழைய ஜென்ம சுவாபங்கள் தொக்கி இருக்கும். ஆனா என்னைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற இயேசுவை உனக்குள்ளாக கொண்டிருக்கிறாயோ அன்றைக்கு நீ உயிர்ப்பிக்கிற ஆவிக்குரிய சரீரமாய் மாறும். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுவாபங்கள் எல்லாமே புதைக்கப்படும். அடுத்தது, பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இந்த பூமிக்குரிய எல்லா சுவாபங்களும் அங்கு காணப்படும். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் மண்ணுக்குரிய சுவாபம் தான் இருக்கும். ஆனா இவரோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தர்ல நீங்க இணைக்கப்படும் பொழுது you will have the heavenly qualities. உமக்குள்ள பரலோக, அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுவாபங்களும் எனக்குள்ள காணப்படும். நிறைய பேர் கிறிஸ்தவம்பா, ஆனா அவனை பார்த்தா இந்த மண்ணான சுவாபங்கள் தான் நிறைய இருக்கும். புரியுதுங்களா? மண்ணானவனுடைய சாயல், மண்ணானவன் போல மண்ணானவன், மண்ணு போல இருக்குல்ல, மண்ணு எப்படி இருக்கோ அதை போலதான் அவர் இருப்பான் கோணம். ஆனா விண்ணுக்குரியவரை நாம தெய்வமாக கொண்டிருக்கும் பொழுது வானத்துக்குரியவர் போல வானத்துக்குரியவர்கள் அல்லது விண்ணுக்குரியவர்கள். அதை இதுல சொல்லுவாங்க இந்து மார்க்கத்துல விட்டுனு, விண்ணிலிருந்து வந்தவர். நம்ம வேற வானத்திலிருந்து வந்தவர், அதற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் இந்த மண்ணுக்குரிய ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ஆடை அணிந்திருக்க வேண்டும். வானவருடைய சாயல் அப்படின்னா என்ன? வானவருடைய குணாதிசயங்கள் நிறைய பேருக்கு கிடையாது. சில சமயங்கள்ல மண் வாடை உண்டு. மண் வாசனை கேட்டிருக்கேடா? மண்ணு சும்மா இருக்கும்போது ஸ்மெல்லே இருக்காது, மண்ணுக்கு ஸ்மெல் கிடையாது.
ஆனா மழை பெய்த உடனே மண் வாசனை அடிக்கும். இந்த மண் வாசனை வச்சே சொல்லலாம் மழை பெய்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேருடைய சுவாபங்கள் பிரச்சனைகள் வரும்போது மண் வாசனை அடிக்கும். அவனுக்குள்ள சுய ரூபம் காணப்படும். மற்ற நாட்கள்ல பாருங்க சும்மா தான் கிடக்கும், ஸ்மெல்லே அடிக்காது. அதே போல மண்ணானவருடைய மண்ணுக்குரிய மனிதனுடைய சுவாபங்கள் எந்த கிறிஸ்தவனை எடுத்துக்காங்க எல்லாருமே நல்லவன் தான். சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஐயோ அவங்கள மாதிரி பரிசுத்தம் கிடையாது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர். ஆனா நிறைய நான் எங்க சபையில கூட பார்த்திருக்கேன். அந்த நாட்கள் பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா பிரமாதமா இருப்பாங்க. பிரச்சனை வந்தாதான் சுய ரூபங்கள் காடும். சர்ச்சில் இட்லிக்கு சண்டை போடுவாங்க, மியூசிக்கு சண்டை போடுவாங்க. அதுவரை எல்லாம் நல்லதா இருக்கும். எதுக்கு சண்டை வரும்னு தெரியாது. ஏன்னா மண்ணானுடைய சாயல நம்ம அப்படியே தரித்திருந்தா பிரச்சனை வரும் பொழுது மண்ணோட தான் அடிக்கும். இருந்து வாயில வருகிறதெல்லாம் தூஷண வார்த்தைகள் நிறைய. கொஞ்ச காலத்துக்கு முன்னால என்னுடைய பைபிள் ஸ்டடியில ஒரு சகோதரி நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. வாரந்தோறும் நல்ல ஜெபிக்கிறவங்க. ஒரு நாள் அவர்கள் குத்தப்பட்ட பொழுது எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே, இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னா. அதுவரையில அப்போ என்ன இருந்துச்சு? கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுல நிறைய பேருடைய சோபம் மண்ணானுடைய சாயல் சபையில தான் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். நான் எப்போதும் சபைகள்ல சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் தெரியுமா? எல்லாரும் வீட்லயும் ஒரு வீடியோ கேமரா வச்சுட்டோன்னு வைங்க, ஒரு வாரம் முழுவதும். நீங்க சொல்றீங்க திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி எல்லா வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்றீங்க, கடந்த ஒரு வாரங்களிலும் உங்களது வீடுகளில் நாங்கள் வீடியோ கேமரா வைத்து ரெக்கார்ட் பண்ணதை நாளை ஆராதனையில நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம் அப்படின்னு போட்டாங்கன்னு வைங்க. ஒருத்தரும் கோயிலுக்கு வர மாட்டான். ஏன்? அங்க மண்ணானுடைய சாயல தான் நடக்கும். நம்ம சபையில நிறைய பேர் எங்கனாலும் அப்படிதான் நான் பாக்குறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்ல பாலிஷ்டு டாக், எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட், பட் காட் இஸ் வாட்சிங் அஸ். நீ வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறாயா அல்லது மண்ணானுடைய சாயலை அணிந்திருக்கிறாயா? நல்ல ஞாபகம் எழுங்க, இந்த மண்ணானுடைய சாயலுக்கு அழிவுக்கு கொண்டு போய்விடும். ஆனால் வானவரோடு இணைந்திருக்கும் பொழுது இது அழியாதது. இவர் உயிர்ப்பிக்கிற ஆவி. ஏன்னா இயேசுவை எப்படி உயிர்ப்பித்தாரோ அதே மாதிரி மரித்த உங்களை அவர் உயிர்ப்பிப்பார். நீங்க புது மனிதனாக மாறுகிறீங்க. ஆகையினால மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல எப்ப நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அன்னைக்கே வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன சொல்றாரு? பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி தூர போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸ, வானவருடைய ட்ரெஸ்ஸ அணிந்து கொள். நாம என்ன போவோம், சர்ச்சுக்கு வரும்போது வானவருடைய ட்ரெஸ், வீட்டுல போன உடனே ட்ரெஸ் மாத்திருவோம். எந்த ட்ரெஸ்? மண்ணானுடைய சாயல் அணிந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷிக்கும் பொழுது, நீ மொபைலை யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உன் கேரக்டர் எல்லாமே அங்க தெரியும். மண்ணானுடைய சாயல் அங்க இருக்கும். மண்ணான சாயலை உடையவன் தான் இந்த மொபைல்ல தேவையில்லாத தகாத கெடுக்கிற காரியங்களை பார்க்கிறவர். நல்ல ஞாபகம். மண்ணானவருடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம வீக் முழுவதும் இருப்போம். ஆலயத்திற்கு வந்த உடனே புது ட்ரெஸ்ஸை போட்டு அங்க வந்து பார்க்கும் பொழுது இவனை விட, இளங்கோ பிரதரை விட பரிசுத்தவான் யாரும் கிடையாது. நான் வந்து பிரசங்கம் பண்றது, இந்த டீச்சிங் எல்லாம் பண்றதை பார்த்தா நிறைய பேர் போன் பண்ணும்போது சொல்லுவாரு, நான் கூப்பிடல, ஏன் நீங்க கூப்பிட்டுருக்கலாமே என்ன? இல்ல நீங்க ஒரு ஜெபத்துல இருப்பீங்களோ என்னங்கிற ஒரு சந்தேகம். அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன குறித்து என்ன இவரு 24 மணி நேரம் ஜெபத்திலேயே தான் கிடப்பாரு போல, அப்படி ஒரு இமேஜ் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் டீச்சிங் பண்றேன், பிரீச்சிங் பண்றேன், அப்படி நானும் மனுஷன் தான், அதுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அப்படி ஒரு இமேஜ நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல வானவருடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வந்து நல்லா இருக்கும்.
ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் 4 சுவருக்குள்ள நீ எப்படி இருக்கிறாயோ தேவன் அதை காண்க. வீடு அழுக்கா இருக்குன்னு வைங்களேன். நம்ம வீடு கச்ச கச்சான்னு டஸ்டா இருக்குது. திடீர்னா நான் போன் பண்ணி சொல்றேன், ஒரு 2 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வர்றேன் இப்ப அப்படின்னு. உடனே நம்ம என்ன செய்வோம், டக்க டக்க டக்கு எல்லாம் துணி கிணி எல்லாம் மாத்தி எல்லாம் துருப்படி எடுத்து போது வீடை கிளீன் பண்ணு. அங்கிள் வராரு, வீட்டை ரெடி பண்ணு. ஏன் அங்களுக்கு முன்னாலே என் பேர் உங்க இமேஜ் கெட்டு போயிருக்கு. அதே நேரத்துல கர்த்தர் காண்கிறார். இப்ப நானே வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு வைங்களேன், பிரச்சனை பண்றேன், தகாத முறையில் நடக்கிறேன், கை நீட்டி அடிக்கிறேன் என் பிள்ளைகளை, ஏதோ ஒன்று பண்றேன்னு வைங்க. அந்த ஜெபம் பார்த்து பாஸ்டர் வந்துட்டாரு. உடனே நான் என்ன செய்வேன், அப்படி பாக்குறேன், யாரு வந்திருக்காரு, பாஸ்டர். பாஸ்டர் வந்திருக்காரு. அடுத்த நிமிஷம் முகமெல்லாம் மாறிடும். கதவு திறக்கும் போது ஒண்ணுமே நடக்காம மாதிரி பிரேசலோட அப்படி. ஏன் டபுள் கேம்? மண்ணானவருடைய சாயல் நமக்குள்ள செயல்பட இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் மனுஷனாலே ஆண்டவர் என்ன செய்தாரு, மரணம் பூமியில வந்துச்சு. அதே மனுஷனால உயிர்த்தெழுதல் வர வேண்டும் என்று சொல்லிதான் 2வது ஆதாமை அனுப்பி, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால், ஆதாம் பாவம் செய்தபடினால் மரணம் வந்தது. அதை நீ புசிக்கிற நாள்ல சாரி சாரி அதை புசிக்க நாளில் நீ சாகவே சாவாய். அப்ப மனுஷனால மரணம் உண்டாச்சுது. அதனாலதான் இன்னொரு மனுஷனை பூமியில அனுப்பி அந்த பாவத்தின் சம்பளத்தை அவரு சிலுவையில ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆடு வெட்டுறோம்ல, அது மாதிரி இந்த ஆடு வெட்டப்பட்டது. அதான் நான் சொன்னேன், அந்த வெட்டப்பட்ட ஆடுக்கு மேல எல்லா பாவத்தையும் சுமத்தி அவர் மரித்து அவர் மூலமாய் திரும்பவும் உயிர்த்தெழுந்து வந்தபடியினால நாம எப்படி 1ஆம் ஆதாமுக்குள்ளாக நீ மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். 1ஆம் ஆதாமுக்குள்ள நீ மரிக்கணும். மரிக்காத நிறைய பேரு ஞானஸ்நானமும் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொன்னார், கைய மாத்திரம் நான் வெளியே வச்சுட்டு ஞானஸ்நானம் எடுக்க பிரதர் பாஸ்டர். ஏன்னு கேட்டா, இல்ல அந்த கையில கொஞ்சம் லஞ்செல்லாம் வாங்குவேன். நிறைய பேர் அப்படிதான். ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்திருந்தாரு ஒரு பெரிய எங்க சபையில உள்ளவர். அவரு ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்து நல்லா இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, எப்படி இருக்கீங்க ஆவிக்குரிய ஜீவிதம்? அவர் சொல்றாரு, பிரதர் நல்லா இருக்க, ஆனா பாருங்க, என்னடா என்ன சொல்ல போறாரு, ஆனா பாருங்க இந்த சிகரெட் பழக்கம் தான் இன்னும் இருந்து போக மாட்டேங்குது. அப்ப நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்க நான் கேட்டேன். நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஏன் பிரதர் நான் ஞானஸ்நானம் எடுத்தப்ப இல்ல, நீ பழைய சுவாபம் எல்லாமே முற்றிலுமாய் மண்ணுல புதைக்கப்படணுமே, ஏன் இன்னும் பழைய சுவாபம் உனக்குள்ளாக தொக்கி நிற்கிறது? அப்ப ஆதாமுக்குள்ள கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் எல்லாம் மரித்திருக்கணும், எல்லா சுவாபங்களும் மரித்திருக்க வேண்டும். அது இல்லாம கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் அப்பதான் உயிர்ப்பிக்கப்படுவார். 2 உயிர்ப்பெழுதல் உண்டு. நீ கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழ வேண்டியது உலகத்துல. ஒருவேளை அப்படி நாம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மரணம் சந்திக்குமானால், மரணம் சந்தித்த பிறகு அவருடைய வருகை இருக்குமானால் நாம் மீண்டும் உயிர்ப்பிக்க விடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுல என்ன பியூட்டின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு 2 இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள ஆதாமுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து நீ கிறிஸ்தவன் 1. 2வது, இயேசுனுடைய வருகையில, ரகசிய வருகையில எக்கால துணி ஒலிக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் முக்கியம். இந்த வருகிற நாட்கள்ல பிரதர்ஸ் எடுக்க போறாங்க, பிரதர் ஜானும் டேனியலும், லென்த் டேஸ்ல உள்ள பாடு மரணங்கள்,
மரணம்னா என்ன, உயிர்த்தெழுதல்னா என்ன, அதெல்லாம் டீட்டெயிலா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 7 வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன, எப்படி செய்தாக முடித்தார், எல்லா காரியங்களையும் நீங்க பாருங்க. அப்போ இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ரகசியம்? நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறு நோக்கி விடுவோம். ஒரு எக்காலம் துணிக்க போகுது. அந்த எக்கால சத்தம் கேட்கிற அடுத்த நிமிஷத்திலே உயிரோட இருந்தா நீ மறுரூபமாக்கப்படுவாய், எடுத்துக்கொள்ளப்படுவாய். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்களை முன்னோடு எடுத்திருக்கிற. அப்போ மறுரூபமாகிறதுங்கிறது அவரோடு உயிர்த்தெழுந்தவர்கள் தான் மறுரூபம் ஆக முடியும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல, நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது மரணமாகும். இல்ல மரணம் சந்திச்சுன்னா, மரணம் சந்தித்து விட்டால் நான் வாசிக்கிறேன் பாரு. 1 தெசலோனிக்கேயர் ஓகே, ஓகே. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே. 14ஆம் வசனம். 13ஆம் வசனம் பாருங்க. அன்றைய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனமில்லை. பின்னால நான் உயிர்த்தெழும் பின்னால வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு ஸ்லைடு வச்சிருக்கிறேன். அது அப்படி எப்படி உயிர்த்தெழுவாங்க, அது ஒரு பெரிய ஸ்டடி, அது பின்னால எடுக்கலாம். ஆனா அந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், இறந்து போனவங்களை குறிச்சு உங்களை கூட நீ ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்ப எங்க அப்பா இறந்து போனாருன்னு 1965. இப்ப எனக்கு எழுதுறார், எனக்கு ஒரு சங்கடம். எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரு, அடுத்த நாளே இறந்தாரு. அப்ப அவர் உயிரோட எழுந்திருப்பாரா இல்லையான்னு எனக்குள்ள ஒரு பாரம். அப்பதான் எழுதுகிறாரு, நீ மற்றவங்களை போல துக்கப்படாதமானே, இயேசு மரித்த பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படின்னா அவருடைய ஆவி அங்க மேல இருக்கு பாருங்க, இறந்து போனவங்க, அவருடைய ஆவி மேல இருந்து கீழே வரும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 15. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாரு? மண்ணில் இருக்கிறவர். அது என்னன்னா, இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் அது மரித்தவர்களா இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவனாலும் சரி, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இப்ப எங்க அப்பா இறந்திருக்காருல்ல, இயேசு வரும் பொழுது அவருடைய ஆவி மேல வரும், மேல இருந்து கீழே வரும் பொழுது எங்க அப்பாவுடைய சரீரம் எழும்பி அவரோடு ஆவியோடு இணைந்து மேல போகும். அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நானும் கர்த்தருக்கு நான் ரட்சிக்கப்பட்டு காத்து கொண்டிருப்பேன். ஆனால் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். புரியுதுங்களா? இதுதான் இந்த ரகசியம், மறுரூபமாக்கப்படுவதனுடைய ரகசியம் இதுதான். நீ முதலாம் ஆதாமில் மண்ணுக்குரிய சாபத்தை உடையவனாக இருந்தால் உயிர்ப்பிக்கிற ஆதாமோடு இணைக்கப்படாது இருப்ப. நீ அதனாலதான் எக்காலம் ஒரு தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இப்ப வாஸ்தவம். மரித்த விதைக்கு எப்படி ஜீவன் உண்டாய் இருக்கிறது? அழுகிரும், பணம் அருகிதான் இருக்கும். ஆனா உயிர் எப்படி ஒரு
அதனால நீங்க இதே 1 Corinthians 15ஆம் அதிகாரம் முழுவதும் முன்னாள் 20வது வசனத்துக்கு மேல வாசி பாருங்க. விதையை குறிச்சு எழுதிருப்பாரு. மேனி கொடுக்கும். ஒரு விதை தான், ஒரு விதை தான். அந்த விதை அழுகி மரமாகி செடியாகி கனி கொடுக்கும். இப்ப இந்த செடியை எடுத்துக்காங்களேன், இந்த விதையினுடைய கீழே விதை அழுகி இருக்கும். அதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஆனால் எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்த நாம் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம். ஏன்னா நமக்குள்ள அழிவில்லாத இயேசு இருக்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் என்னால் விளக்க முடியாது. மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பாங்க. எப்படி ஒரு விதையானது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எகிப்துல அந்த பிரமிடுக்கு கீழே இருந்து கொஞ்சம் கோதுமை விதை எடுத்தாங்க. எப்படியும் 4000 6000 வருஷத்துக்கு முன்னால உள்ள விதையாக இருக்குல்ல கோதுமை, அது அப்படியே இருந்துச்சு. அப்படி கோதுமையா இருக்குது. அதை எடுத்து தண்ணி மண்ணுல போட்டிருக்காங்க. அது விதைக்க ஆரம்பிச்சு. அப்ப அதுக்குள்ள ஜீவன் இருக்குதா இல்லையா? இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 4000 வருஷம். அதே மாதிரிதான் நமக்குள்ளாக இருக்கிற ஜீவன் இயேசு, உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஜென்ம சரீரம் அல்லது ஆவிக்குரிய சரீரம். அப்போ எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் நாமும் மறுபக்கம் ஆக்கப்படும். இப்போ உங்களிடத்துல கேட்கப்படுகிற கேள்வி, இந்த 2 ஆதாமுகளில் யாரோடு நீ இணைந்திருக்கிறாய்? நல்ல கவனிங்க. நீங்க யாரோடு இணைக்கப்பட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. இல்லைன்னா இப்பவே நான் செய்தி கொடுக்கும் பொழுது பிளீஸ் இயேசுவோடு இணைந்து விடுங்க. அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல சொன்னார், நானே நல்ல மெய்யான திராட்சை செடி. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் அதிகமாக நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் பார்த்தீங்களா? அது ராயல் சீட். அந்த திராட்சை ராஜரீக திராட்சை. நாம எல்லாரும் காட்டு திராட்சை. இந்த ராஜரீக திராட்சையோடு நம்மை இணைக்கிறார். அதுதான் இதுல நடக்கிறது. நீ யாரோடு இணைந்திருக்கிறாய்? நீ யோவான் 15ஆம் அதிகாரத்துல நானே மெய்யான திராட்சை செடி. இது பாருங்க, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடியை, எந்த கொடியெல்லாம் அவரோடு இணைந்து இருக்கிறதோ, என்னில் நிலைத்திருங்கள். 4ஆம் வசனம், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் நீ அவரோடு இணைக்கப்படாது இருப்பாயானால், அவரோடு நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில நான் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன அல்லாமல் உங்களால் ஒண்ணு செய்யும். நாம காட்டுல உள்ள திராட்சை செடிப்பா. நம்மளை கொண்டு போய் ஒட்டு வச்சிருக்காரு. யாரோடு கூட? இயேசுவோடு கூட. நிறைய பாது அவர்கள் நிலைத்திருக்காத பட்சத்தினாலதான், நிலைத்திராததுனால்தான் நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள். 2 விதமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு மண்ணுக்குரிய ட்ரெஸ், இன்னொன்னு சர்ச்சுக்கு ட்ரெஸ் வேற. அப்போ இயேசுவோடு நீ இணைந்திருந்தால் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். வசனம் இதான் நடக்கும். உன்னை எதுவும் அழிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும் பொழுது இயேசுவோடு நீங்க இணைந்திருக்கும் பொழுது அழிவுக்குள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது
மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதுகிற வார்த்தை நிறைவேறும். நீ இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது மரணம் ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும் பொழுது மரிக்கும் அடுத்த தருணத்திலேயே இயேசுவோடு இருப்பான். அதனாலதான் பவுல் எழுதுகிறான், நான் இந்த சரீரத்தை விட்டு தேவனிடத்துல குடியிருக்க போறேன். நான் முன்னாடி கூட சொன்னேன், ஈரான்ல ஒரு பாஸ்டரை கொல்லும் போது அங்க உள்ளவங்க சொன்னாங்க, நீ மத்தவங்கள ரட்சிக்கிறதுக்கு நீ செய்தி சொல்றங்கிற, ஒன்னையே காப்பாற்ற முடியுமா? உன் ஜீவன் என் கையில இருக்கு தெரியுமா? அப்போ அவர் சொன்னார், இல்ல சார், என் ஜீவனை நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு நல்லது செய்யறீங்க, என் ஜீவனை எடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் இயேசுவோடு இருப்பேன், இல்ல என்ன உயிரோட விட்டீங்கன்னா இயேசுவுக்காக ஜீவிப்பேன். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணமும் பாதாளமும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. அதனாலதான் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயரங்கே. ஒருவேளை இயேசு நாளைக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், ஒருவேளை நான் இன்னைக்கு மரிக்கல உயிரோட இருக்கேன், நம்ம எல்லாருமே இன்னைக்கு ராத்திரி வர்ற 12 மணிக்கு வர்றாரு, எல்லாரும் உயிரோட இருக்கும். அப்ப அவரு வந்துட்டாருன்னா நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நீங்களும் நானும் மரணத்தை பார்த்து தைரியம் வச்சிடலாம். மரணமே ஒரு குரங்கே, மரணமே நான் உன்னை ஜெயிச்சுட்டேன், என்னால கொல்ல முடியல உன்னை, மரணமே உன்னால என்ன எடுக்க முடியல. ஒருவேளை மரிச்சு போனோம்னு வைங்க, பழைய மரித்தவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்க இயேசு வரும் பொழுது உயிர் தெழும் போது அவங்க கேட்பாங்க, பாதாளமே வந்தேங்க, நீ எங்க, என்ன கொண்டு போக முடியாது பாதாளமே, நான் பரலோகம் போறேன் இயேசுவோடு. நீ இயேசுவோடு கூட இணைந்திருந்தால் அதான் நடக்குது. வெளிப்படுத்தின விசேஷம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்பட்ட. அப்படின்னா என்ன? நீ இயேசுவோடு மரித்திருக்கவில்லையானால், இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர் தெழுவில்லையானால் உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் காணப்படாது. எப்படி மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்படுமோ, அதே போல ஜீவ புத்தகத்தில் பெயர் இல்லாதவனும் அக்கினி கடல்ல தள்ளப்படும். அதான் சத்தியம். பாருங்க, அக்கினி கடல்ல யாரெல்லாம் தள்ளப்படுவாங்க? சாத்தான், கள்ளத்தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, பூமியும் சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை பூவிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20 பாதாளம், மரணம் பிளஸ் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன், ஜீவ புத்தகத்தில் பெயர் இல்லாதவன் அக்கினி கடல்ல தள்ளப்படும். அங்கிருந்தே கொண்டு வந்திருக்க, சிருஷ்டிப்புல இருந்து பரலோகம் வரை கொண்டு சேர்த்திருக்கிற. அடுத்தது பரலோகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்துல 21 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, மேலும் பரலோகத்திலிருந்து ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டு, இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். யாரெல்லாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு, யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு உயிர்த்தெழுந்தார்களோ அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். யாரெல்லாம் 2ஆம் ஆதாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒழிந்து போகன என்று விளம்பினது. நல்ல ஞாபகம் வைங்க. நீ இயேசுவோடு இணைந்து இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை வேறு. உயிர் தெழுந்த இயேசுவோடு இருந்தா இருக்கு பாருங்க, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, அது வேண்டாம் நமக்கு. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் எப்படிப்பட்டோம் அப்படி இருக்க வேண்டும். வானத்திலிருந்து வந்த கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதல்ல, நாம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இதுவரையிலும் ஒப்பு கொடுக்காதவர்கள், ஆண்டவரே என்னை சொந்த இரட்சகராக என்னை ஏற்றுக்கொள், நான் உம்மோடு மரித்து உம்மோடு உயிர்த்தெழுந்து புது சிருஷ்டியாய் வாழ விரும்புகிறேன், வானத்திலிருந்து வானவருடைய சாயலை நான் தரித்தவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே இந்த ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ராத்திரி வேளையில ரட்சிங்க. உடைய வருகையில மறுரூபமாக்கப்படத்தக்கதாக இவர்கள் ஒவ்வொருவரையும் புதிய சிருஷ்டிகளாய் மாற்ற வேண்டுமாய் செபி. வாஞ்சையோடு வந்திருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரே நீர் இடைப்படுங்க. இவர்கள் உண்மையிலும் அவருடைய வார்த்தைகள் இவர்களிலும் ஆண்டவரே தரித்திருந்து அதிகமாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை யாவரையும் மாற்று. பரிசுத்த ஆவியான உடைய வருகையில காணப்பட எங்களை தகுதிப்படுத்து. வந்திருக்கிற ஒவ்வொருமே ஆசீர்வதி. உடைய நாமம் மயப்படுது. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அன்பே இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். மிக்க நன்றி.